மாணவர்களின் நலன் கருதி அவர்கள் மீதுள்ள ஜல்லிக்கட்டு போராட்ட வன்முறை வழக்குகளை திரும்பப் பெற பரிந்துரை செய்யப்போவதாக ஜல்லிக்கட்டு போராட்ட வன்முறை குறித்து விசாரணை நடத்தி வரும் ஆணையத்தின் தலைவரான ஓய்வு பெற்ற நீதிபதி ராஜேஸ்வரன் தெரிவித்திருக்கிறார். கடந்த 2017ஆம் ஆண்டு ஜனவரி 23ஆம் தேதி நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போராட்ட வன்முறை குறித்து ஓய்வு பெற்ற நீதிபதி ராஜேஸ்வரன் தலைமையிலான ஆணையம் விசாரணை மேற்கொண்டு வருகிறது. இதன் இறுதிக்கட்ட விசாரணை மதுரை அரசு விருந்தினர் மாளிகையில் தொடங்கியது. இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய விசாரணை ஆணையத்தின் தலைவர் ராஜேஸ்வரன், ஜல்லிக்கட்டு நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்ட பிறகும் போராட்டக்காரர்கள் பிரதமர் மோடி, அப்போதைய முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் குறித்து தவறாக பிரச்சாரம் செய்தது வாக்குமூலத்தில் பதிவாகியிருப்பதாக கூறினார். மேலும் போராட்ட களத்தில் பயங்கரவாதி ஒசாமா பின் லேடனின் படத்தை வைத்து இருந்ததும் விசாரணையில் பதிவாகியிருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். வேணுமென யாரும் ஈடுபடலை, அதனால தெரியும் மாணவர்கள் ஒரு ஆர்வத்தில் ஈடுபட்டாங்க. கூட்டத்தை பார்த்தோன்னா ஆர்வத்தில் போய் கலந்துக்கிட்டாங்க. அதனால சில நேரத்தில் அவங்க கல்லெறிஞ்சிருக்கலாம், இல்லை ஏதாவது பண்ணியிருக்கலாம். சரி, அவங்கள கூப்பிட்டு ஒரு வான் பண்ணி அமைச்சிருது அவங்க எதிர்காலத்தை பாதிக்காது.